ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் வந்து நேத்திக்கு ஒரு தடியடியா வந்து போலீஸ் சைட்ல இருந்து கிட்டத்தட்ட 100 பேர் வந்து போலீஸ்ல காயப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ் சொல்றாங்க and 60 பேர் ஸ்டூடெண்ட் சைட் காயப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ் சைட்ல இருந்தே சொல்றாங்க. சோ இவ்ளோ பேர் காயப்படுறது, பார்லிமெண்ட்டை நோக்கி ஒரு மார்ச், பெரிய ப்ரொடெஸ்ட், அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து அடிதடி ஏற்படுது. போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்றாங்க. போலீஸ் சொல்றாங்க எங்க சைடு 100 பேருக்கு மேல காயப்பட்டாங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் சைடு 60 பேர் காயப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு வந்து இப்போ ஐசியூல இருக்காங்கன்னு சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஹெட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் இப்போ டெல்லியில நடந்துட்டு இருக்குது. நான் எல்லாத்தையும் உங்க போலீஸ் வந்து எங்க சைடுல 100 பேருக்கு வந்து இதுவா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, நீங்க ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல இருக்கீங்க. லைக் உங்களுக்கு ஜாக்கெட் போட்டிருக்கீங்க, ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, கையில ஒரு இது வச்சிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸுங்க அவங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. நம்மள மாதிரி பசங்க நார்மல் டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுட்டு அங்கே நிற்கிறாங்க. அவங்கள போட்டு நீங்கள் போட்டு போய் அடின்னு அடிக்கிறீங்க. பின்னா ஒருத்தர் அடி வாங்குறான்னா எல்லாருமே அடி வாங்கிட்டு ஓடிட்டு இருக்க மாட்டாங்க. கோவம் வரும், கண்டிப்பாக வரும். தேவையில்லாமல் நான் வந்து அமைதியாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஏன்டா வந்து நான் அடிக்கிறேன்னு சொல்லி கோவம் வரும். கையில் கிடைக்க தூக்கி அடிக்க தான் செய்வாங்க, கல்லை தூக்கி எறிய தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் கணக்கு காட்டுறதெல்லாம் கணக்குல நீங்கள் அது நம்ம ஜென்ரலாக சின்ன வயசுலேயே சொல்லிடுவோம். அவன் என்ன மேலே ஃபர்ஸ்ட் கை வச்சனால திருப்பி அடிச்சோன்னு சொல்லுவான். அதுதான் நடந்திருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் அவன் மேலே கை வச்சிருக்கீங்க, திருப்பி வந்து கல்லை விட்டு அடிச்சிருக்கு. அவர் என்ன பண்ண முடியும்? அவனால் போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க, மண்டையை புடக்கிறீங்க, காலை தட்டி விடுறீங்க. அப்புறம் தான் அப்புறம் அடிக்க தானே செய்யணும். அவன் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஜென்ஸ் தான் இருப்பீங்க. போலீஸ் லைக் வந்து இந்த மாதிரி இஷ்யூக்கு ஜென்ஸ் தான் அனுப்புவாங்கன்னு வச்சுங்களேன். லேடிஸ் மேலே கை வைக்கிறீங்க. லேடிஸ் மேலே கை வைக்கிறது உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இல்லை? உங்களுக்கே உங்கள் வீட்டில் ஒரு அம்மா தங்கச்சி இருக்க தானே செய்வாங்க. அவங்க மேலே கை வைப்பீங்களா நீங்கள்? இப்போ அவங்க இந்த கூட்டத்தில் உங்கள் அம்மா தங்கச்சி இருந்தால் அவங்களை அடிக்க விட்டுருவீங்களா நீங்கள்? வேற எவனா ஒருத்தர் உங்கள் கூட இருக்கிற போலீஸ்காரனே அடிக்கிறான் விட்டுருவீங்களா நீங்கள்? விட மாட்டீங்கல்ல, கோவம் வரும்ல. அதே மற்ற லேடிஸ் மேலே உங்களுக்கு வரமாட்டுது, வந்தானே ஆகணும். அதே நான் அவங்கள தடியடி நடத்துறது, லேடிஸ் ஐசியூவில் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நீ கணக்கே சொல்லக்கூடாது. உண்மையை சொன்ன மாயவே தரக்கூடாது. கம்முன்னு இருங்க.